Alhamdulillah. Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala rasulihil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. Subhanalladzi asra bi 'abdihi laylan minal masjidil haram ila al masjidil aqsa. Qala an-nabiy sallallahu alaihi wasallam masalul mu'mini fil masjidi kal huti fil ma' wa masalul munafiqi fil masjidi kat tayri fil qafas aw kama qala alaihi salatu wassalam. Sadaqallahu maulana al-azim wa sadaqa rasuluhu an-nabiyyul karim wa nahnu ala dhalika minash shahidin wa shakirin walhamdulillahi rabbil alamin. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, மேராஜின் இரவை கடந்து பகலில் அமர்ந்திருக்கிறோம். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புனித பயணம் மேற்கொண்டதை நாம் எண்ணி அமர்ந்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கடந்த கால செய்திகளாகட்டும், நிகழ்கால செய்திகளாகட்டும், வருங்கால செய்திகள், இதில் பொய்மை கிடையாது. பெருமானார் வாழ்க்கையிலே ஒரு முறை பொய் உரைத்திருக்கிறார்கள் என்று யாரும் சொல்ல முடியாது, சொன்னவர்களும் கிடையாது. இந்த அடிப்படையிலே மேராஜ் என்பதும் மேராஜிலே நடந்த நிகழ்வுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதையும் உண்மை என்று நம்முடைய அறிவே சொல்லும். காரணம், ஆறாவது அறிவை கொடுத்த அல்லாஹ் 6 காரணங்களால் மேராஜ் பெருமானாருக்கு அவசியம் என்பதையும் நிரூபிக்கிறார். இன்றைக்கு உலகத்திலே யார் சிறந்த அறிவாளிகள் என்றால், யார் விண்வெளி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்த அறிவாளிகள். விண்வெளி பயணத்தை யார் மேற்கொள்ளுகிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் இருப்பவர்களில் அறிவாளிகள். இவர்களுக்கே விண்வெளி பயணம் என்றார். பஞ்சபூதங்கள் அறிவிலே கமாலியத்தை பெற்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கண்டிப்பாக மேராஜை ஏற்படுத்தி தர வேண்டும். காரணம், பெருமானாரினுடைய பஞ்சபூதங்கள் நம்முடைய பஞ்சபூதங்களை போன்றதல்ல. பெருமானாரினுடைய பார்வை, பெருமானாரினுடைய கேட்குதல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிடி, பெருமானாரின் முகருதல், பெருமானாரின் சுவை அனைத்துமே வித்தியாசப்பட்டது. மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவை. பெருமானாரினுடைய பார்வையை நீங்கள் எடுத்து பாருங்கள், நம்முடைய பார்வையை போன்றதல்ல பெருமானார். ஜிப்ராயீலினுடைய அசல் தோற்றத்தையே பெருமானார் பார்த்திருக்கிறார்கள். நாம் என்றைக்காவது மலக்குகளை கண்டிருக்கிறோமா? ஜிப்ராயீலின் அசல் தோற்றத்தை கண்டவர்கள் கண்மணி நாயகம். பொதுவாகவே ஒரு தலைவரை பார்க்கிறது ரொம்ப கஷ்டம். தொண்டர்களை பார்க்கலாம், தலைவரை பார்ப்பது கஷ்டம். மலக்குகள் லட்சோப லட்சம் கோடான கோடி மலக்குகள் இருக்கிறார்கள். அந்த மலக்குகளையே நாம் பார்த்ததில்லை. ஆனால் பெருமானார் மலக்குகளின் தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ராயீலை பார்த்திருக்கிறார்கள். இன்னும் சொல்வதானால் 2 தோழர்கள் பெருமானாருக்கு வித்தியாசமான தோழர்கள், பயண தோழர்கள். ஒன்று மேராஜிலே பயணம் செய்த தோழர், இன்னொன்று ஹிஜ்ரத்திலே பயணம் செய்த தோழர். மேராஜிலே பயணம் செய்த தோழர் ஜிப்ராயீல் அலைஹிஸ்ஸலாம். பெருமானாரோடு தொடர்பு கொண்ட காரணத்தினால், தோழமை கொண்ட காரணத்தினால் அவர் சய்யிதுல் மலாயிக்காவாக மாறிவிட்டார். மலக்குகளுக்கு தலைவராக. அவருக்கு அல்லாஹ் கொடுத்த பெயர் என்ன தெரியுமா? பெருமானாரோடு தோழமை கொண்ட காரணத்தினால் ரூஹுல் அமீன். ரூஹுல் அமீன். காரணம், பெருமானார் அமீன், அமீனோடு தொடர்பு கொண்ட காரணத்தினால் இவர் ரூஹுல் அமீன். ஹிஜ்ரத்திலே ஹிஜ்ரத்து செல்லுகிற பொழுது பெருமானாருக்கு தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு. அதனால் பெருமானாரோடு தோழமை கொண்ட காரணத்தினால் அவர் சய்யிது சஹாபா, சஹாபாக்களிலே தலைவர். அவருக்கு கிடைத்த பெயர் சித்தீக்குல் அக்பர், பெருமானாரோடு தோழமை கொண்ட காரணத்தினால். இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பார்வை எப்படி? ஜிப்ராயீலை பார்த்திருக்கிறார். வானிலிருந்து ஃபித்னா இறங்குவதை பெருமானார் கண்டார்கள். தன்னுடைய மனைவி மக்களை எல்லாம் எழுப்புகிறார்கள். ஒரு இரவு எழுந்திருங்கள் என்று எழுப்புகிறார்கள். என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது, இன்றைய இரவு ஃபித்னாக்கள் இறங்குகிறது, அதனால் தொழுது கொள்ளுங்கள், இறைவனை வணங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். ஃபித்னா இறங்குவதையும் பெருமானாரினுடைய கண்கள் பார்த்திருக்கிறது. இங்கே அமர்ந்து கொண்டு முஅத்தா போர்க்களம் எங்கோ நடக்கிறது, அங்கே யார் இறக்கிறார்கள் என்பதை பெருமானார் பார்க்கிறார்கள். செய்தி இறந்து விட்டார்கள், கொடியை பிடிக்கிறார் ஜாஃபர் ரலியல்லாஹு. இவர் இறந்து விட்டார், கொடியை பிடிக்கிறார் அப்துல்லாஹ் இப்னு
இப்னு ரவாஹா இவரும் இறந்து விட்டார். கொடியை பிடிக்கிறார். காலித் இப்னு வலீத் வெற்றி வாகை சூடிவிட்டார். வெற்றி செய்தி அங்கிருந்து இங்கே வருவதற்கு முன்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு நடப்பதை இங்கு நிதர்சனமாக பார்த்து சொல்லுகிறார்கள். பெருமானாரின் பார்வையின் ஆற்றல் என்ன! நஜ்ஜாஷி மன்னர் அபிசீனியாவிலே மரணித்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிசீனிய மக்களுக்கே தெரியவில்லை. மாணவி சொல்லுகிறார்கள், நஜ்ஜாஷி மன்னர் மௌத்தாகி விட்டார், எல்லோரும் அணிவகுத்து நில்லுங்கள், தொழுகை நடத்தலாம் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு கீழே நடக்கிற வேதனைகளை கண்கூடாக கண்டவர்கள் பெருமானார். சொர்க்கத்தை கண்டவர்கள், நரகத்தை கண்டவர்கள் பெருமானார். பெருமானாரின் பார்வை சாதாரண பார்வையல்ல. பெருமானாரினுடைய லாமிசா, பெருமானாரின் கையின் ஆற்றல் நம்ம கை மாதிரிலாம் பெருமானாருக்கு இல்ல. பார்வைக்கு ஒன்றாக இருக்கலாம், ஆனால் பலத்தை பொறுத்தவரை புகாரியிலே நிறைய ஹதீஸ் இதற்கு வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜின்னையே பிடிச்சு நிறுத்திடுவாங்க. நம்மை விட பன்மடங்கு ஆற்றல் படைத்த ஜின்களை பிடித்து கட்டி போடுகிற ஆற்றல் பெருமானாருக்கு. பெருமானார் தொழுது கொண்டிருக்கிற பொழுது ஒரு ஜின் விளையாடி கொண்டிருக்கிறது. பெருமானாரினுடைய தொழுகையை கெடுப்பதற்காக முயற்சிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பிடித்தார்கள், கட்டி போடுகிறார்கள். அடுத்த நாள் காலையிலே தோழர்களிடத்திலே சொன்னார்கள், நான் உங்களுக்கு காட்டி இருப்பேன், ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா கேட்டிருக்கிறார்கள். ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதி, யாருக்குமே கொடுக்காத ஜின்களுடைய ஆதிக்கத்தை எனக்கு கொடு என்று கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மரியாதை கொடுத்த காரணத்தினால் நான் அதை அவிழ்த்து விட்டேன், இல்லை என்றால் உங்களுக்கு காட்டி இருப்பேன் என்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறு வயதாக இருக்கிற அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அன்னவர்களை யமனுக்கு நீதிபதியாக அனுப்புகிறார்கள். அலி ரலியல்லாஹு கலங்கிய கண்களோடு கண்மணி இடத்திலே வந்து சொல்லுகிறார், நாயகமே என்னை நீதிபதியாக அனுப்புகிறீர்களா? பெருமானார், ஆம் உன்னைத்தான் அனுப்புகிறேன். நாயகமே யமனில் சிக்கலான கேள்விகள் நிறைய போடுவாங்க நாயகமே, நான் எப்படி பதில் சொல்வது நாயகமே? யமன் மக்கள் பொதுவாகவே குறுக்கு புத்தி கொண்டவர்கள், கேள்விகள் எல்லாம் வித்தியாசமாக கேட்கிற பழக்கம் உண்டு. அவர்களிடத்திலே என்னை அனுப்புகிறீர்களே நாயகமே, நான் எப்படி பதில் உரைப்பது என்று அலி தயக்கத்தோடு கேட்டு அலியினுடைய நோக்கம் போகக்கூடாது என்பது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக வந்தார்கள். அலியே வா என்றார்கள். வந்த பொழுது நெஞ்சிலே ஒரு அடி கொடுத்தார்கள். அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹுவிற்கு கலக்கமோ திடுக்கமோ எதுவும் வந்ததில்லை. எந்த தீர்ப்பானாலும் தெளிவாக அடிப்பார்கள். அலி பெருமானாரினுடைய அடிக்கு அந்த பவர், இன்னைக்கு நம்ம அடிச்சா அவ்வளவுதான் மூத்தா போயிருவான் அட்டாக். ஆனால் பெருமானாரினுடைய கையின் பவர் என்ன! அப்துல்லாஹ் இப்னு ஜரீர் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். பெருமானாரிடத்திலே முறையிடுகிறார்கள், நாயகமே குதிரையிலே என்னால் ஏறி சரியாக சவாரி செய்ய முடியவில்லை, குதிரையினுடைய குழுக்கள் என்னை கீழே தள்ளி விடுகிறது, இதற்கு என்ன செய்வது என்று கேட்கிறார்கள் பெருமானாரிடத்தில். அப்படியே என்று பெருமானார் அழைத்து நெஞ்சில தான் ஒரு அடி அடித்தார்கள். நெஞ்சிலே அடித்து இப்பொழுது சவாரி செய்கின்றார்கள். இதற்கு பிறகு அப்துல்லாஹ் இப்னு ஜரீர் ரலியல்லாஹு சவாரி செய்தார். அவர்கள் தான் முதன்மை இடத்தை பெறுவார்கள். குதிரை சவாரியிலே முதன்மை இடத்தை பெறுவார்கள். கையின் பவர் என்ன! உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹுக்கு ஒரு கிராத் விஷயத்திலே சந்தேகம் வருகிறது, சண்டை வருகிறது. உமர் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், நான் ஓதுகிற முறைதான் சரி. உபய் இப்னு கஅப் சொல்லுகிறார்கள், நான் ஓதுகிற முறைதான் சரி. சரி வா, ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ்ட்ட போகலாம். ரசூலுல்லாஹ்விடத்திலே தீர்ப்புக்காக செல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரெண்டு பேர் ஓதுறது சரிதான் தாங்க. உமர் ரலியல்லாஹுக்கு இருந்த போதிலும் கூட மனதிலே ஒரு வகையான கலக்கம் ஏற்படுகிறது. அது எப்படி ரெண்டு ஓதுறது சரியாக முடியும்? பெருமானார் இப்படி போய் தீர்ப்பளித்துட்டார்களே என்று கலக்கம் வருகிறது. உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை கூட ஊடுருவி பார்க்கக்கூடிய ஆற்றல் பெற்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமருக்கு முன்னால் நின்று நெஞ்சிலே ஒரு தட்டு தட்டி, உமரே என்னின் மீது நீ சந்தேகப்படாதே, இதற்கு மேல் உனக்கு கலக்கமும் வராது, உனக்கு நடுக்கமும் வராது, சென்றுவாய் என்றார்கள். அதற்கு பிறகு உமரினுடைய உள்ளத்திலே சந்தேகம் எழுந்ததாக சரித்திரமே இல்லை. பெருமானாரின் கையின் பவர் என்ன! பெருமானாரினுடைய ராயிகா, சுவைக்கும் ஆட்கள். நம்மை போன்ற நாவுகள் அல்ல பெருமானார். இன்றைக்கு நாமும் சுவைப்போம், கண்ணை கட்டிட்டு வாயில வச்சா கூட கரெக்டா சொல்லிடுவோம். ஆனால் அது ஹலாலா ஹராமா என்று சொல்லுகிற ஆட்கள் பெருமானாருக்கு மட்டும். ஒரு ஜனாசாவை முடித்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு திரும்புகிறார்கள். திரும்புகிற வேளையிலே ஒரு நபித்தோழர் பெருமானாரை வீட்டுக்கு அழைக்கிறார் விருந்துண்ணுவதற்காக. பெருமானார் வீட்டுக்கு சென்றார். விருந்துக்காக பெருமானாருக்கு விருப்பமாக ஆட்டினுடைய முன்சப்பை கறி வைக்கப்படுகிறது. எடுத்து வாயில வச்ச நபிகள் பெருமானார் சொன்னார்கள், அனுமதி இல்லாமல் அறுக்கப்பட்ட ஆடு, இதை நான் உண்ணக்கூடாது, என்னுடைய தோழர்களும் உண்ணக்கூடாது, கைதிகளுக்கு கொடுத்து விடுங்கள் என்றார்கள் பெருமானார். இதை கைதிகளுக்கு அனுப்புங்கள். நாவிலே வைத்த உடனே சொல்லுகிற ஆற்றல் பெருமானாருக்கு உண்டு. அதுதான் பெருமானாரின் நாவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஷாம்மா, நுக
ஆற்றுதல் அல்லாஹ் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு விசேஷ ஆற்றலை கொடுத்திருந்தான். பல மைல்களுக்கு அப்பால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஆடையை கலட்டி கொடுக்கும் போதே சொல்லிட்டாங்க, யூசுஃபின் வாடை வருகிறது என்று. யூசுஃபின் வாடை வருகிறது என்று பல மைல்களுக்கு அப்பால். இதை போன்று நஜித் நாட்டில் இருந்து அஸ்லம் கபீலாவாசிகள் இஸ்லாமாக வேண்டும் என்பதற்காக புறப்படுகிறார்கள். பெருமானார் மதீனாவிலே அமர்ந்து கொண்டு சொல்லுகிறார்கள், நஜிதில் இருந்து இஸ்லாத்தின் வாடை வருகிறது என்றார்கள். நாம எல்லாம் பிறவியிலேயே முஸ்லீமா இருக்கிறோம். இஸ்லாத்தின் வாடை யாருக்காவது தெரியுமா? குருமாவின் வாடை கிளீனா தெரியும். மீன் குழம்பு, அந்த தெருவிலே போகிற பொழுதே இந்த வீட்டிலே மீன் குழம்பு, இந்த வீட்டிலே பிரியாணி என்று சொல்லுகிற நாம் இஸ்லாத்தின் வாடகை அறிந்திருக்கிறோமா? பெருமானார் எங்கோ இருந்து புறப்படுகிற பொழுது இங்கு சொல்லுகிறார்கள், இஸ்லாத்தின் வாடை வருகிறது. பெருமானாரினுடைய நுகரும் ஆற்றல் என்ன? பெருமானாரினுடைய கேட்கும் ஆற்றல் என்ன? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எறும்பினுடைய சத்தத்தை கேட்டாங்க என்பது வரலாறு. ஆனால் எறும்பாவது பூமிக்கு மேலே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமிக்கு கீழே கபரிலே நடக்கப்படுகிற வேதனைகளை கூட பெருமானார் கேட்டிருக்கிறார்கள். விண்ணுக்கு மேலே நரகத்திலே நடக்கக்கூடிய அமளி துமளிகளை கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய செவியின் ஆற்றல் என்ன? பெருமானாரினுடைய அறிவின் ஆற்றல் என்ன? கண்மணி நாயகத்தை கொலை செய்வதற்காக 23 ஆண்டுகள் சூழ்ச்சி செய்யப்பட்டது. ஒரு சூழ்ச்சியிலேயாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாட்டி இருக்கிறார்களா? பெருமானாருக்கு ஒரு காயத்தை அளிக்க முடிந்ததா? முடியவில்லையே. காரணம், பெருமானார் புத்தி கூர்மையானவர்கள். வீட்டை சுற்றி நின்று கொண்டு கொலை செய்வதா, நாடு கடத்துவதா, வீட்டு சிறையிடுவதா, என்ன செய்வது என்ற ஆலோசனை நடக்கிறது. கொலை செய்யலாம் என்ற முடிவும் பிறக்கிறது. பெருமானார் மண்ணை தூவி விட்டு சென்றார்கள். அவ்வளவுதான். கண்களை மறைத்தது வரலாறு. யாரும் ஒண்ணும் செய்ய முடியல. பனு குறைலாவாசிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒப்பந்தம் நடத்துகிறேன் என்று பெருமானார், அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அத்தனை பேர்களையும் அழைத்துக் கொண்டு ஒரு சுவற்றுக்கு அருகிலே அமர வைத்து விட்டு பின்னால் இருந்து கல்லை தள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பெருமானாரும் போய் உட்கார்ந்தாங்க. அபூபக்கர், உமர் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்கள். பின்னால் கல்லை தள்ளி பெருமானாரை கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முன்னால் எப்படி பார்ப்பார்களோ அதை விட பன்மடங்கு பின்னால் பார்க்கிற ஆற்றலும் உண்டு என்று அவர்களுக்கு தெரியவில்லை. பெருமானார் அபூபக்கர் ரலியல்லாஹு அழைத்து சொன்னார்கள், உமரே வாருங்கள், கல்லு மேலே இருக்கிறது, விழப்போகிறது, கொஞ்சம் நகர்ந்துக்கங்க. நகருகிறார்கள். கீழே விழுந்தது. பெருமானாருக்கும் ஒன்றும் இல்லை, அபூபக்கர் உமருக்கும் ஒன்றும் இல்லை. பெருமானாரினுடைய ஆற்றல் என்ன? அறிவின் ஆற்றல் என்ன? இப்பொழுது சொல்லுங்கள், அறிவே தீர்ப்பளிக்கும் இந்த சாதாரண அறிவாளிகளே விண்வெளி பயணத்தை மேற்கொள்கிறார்கள் என்றால் பெருமானாருக்கு கண்டிப்பாக மேராஜ் தேவை. இவர்களுக்கே விண்வெளி என்றால் பெருமானார் கண்டிப்பாக செல்ல வேண்டும் அல்லவா? இன்னொரு கோணத்திலேயும் கூட பார்க்கலாம். அல்லாஹ் சொல்லுவான் அல் குர்ஆனிலே, இன்னல்லாஹ இஸ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னah. மூமினீன்களை அல்லாஹ் விலைக்கு வாங்கிட்டானா. மூமினீன்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய பொருட்களையும் எனக்கு கொடுத்து விடுங்கள், நான் சொர்க்கத்தை தந்து விடுகிறேன் என்கிறான் அல்லாஹ். உங்களையோ உங்களுடைய பொருட்களையும் என்னிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள், நான் உங்களுக்கு சொர்க்கத்தை தருகிறேன். இந்த ஒப்பந்தம் பேசி, இந்த பிசினஸ் பேசுறது யாரு? பெருமானார் தான். பெருமானார் தான் சொல்லுகிறார்கள், வியாபாரம் பேசுகிறார்கள். நீங்கள் முஃமின்களே உங்களுடைய நப்சையும் பொருளையும் இறைவனுக்காக கொடுங்கள், சொர்க்கம் இருக்கிறது, அந்த வியாபாரி நான் தான் என்று பேசுகிறார்கள். வியாபாரி பொருளை பார்க்காம வியாபாரம் பேச முடியுமா? பொருளை பார்க்காம வியாபாரம் பேசினா அவர் வியாபாரியா? அதனால் தான் அந்த வியாபாரி பொருளை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான், சொர்க்கத்தை பார்க்க வேண்டும், நரகத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் மிஅராஜ் பயணத்தை ஏற்பாடு செய்து அந்த பொருட்களை காட்டுகிறான் அல்லாஹ். இப்பொழுது சொல்லுங்கள், அறிவே சொல்லும் மிஅராஜ் அவசியம். இன்னொரு கோணத்திலே கூட பார்க்கலாம். பெருமானார் ஹபீபுல்லா, அல்லாஹ்வினுடைய ஹபீப், உற்ற தோழன், உற்ற தோழன், உயிர் தோழன், உயிர் காப்பான் தோழன், எப்படி வேண்டுமானாலும் வைக்கலாம். பெருமானாருக்கு அல்லாஹ் தோழன், அல்லாஹ்விற்கு பெருமானார் உயிர் தோழர் என்றால், தோழர்கள் என்று சொன்னாலே ரகசியங்களை மறைக்க கூடாது, எல்லாவற்றையும் தெளிவாக பேசுபவன் தான் தோழன். தோழர்களுக்கு மத்தியிலே ஒளிவு மறைவே இருக்காது. மற்றவர்களிடத்தில் சொல்லக்கூடாத விஷயங்களை நண்பர்களிடத்தில் பரிமாறிக்கொள்வார்கள். உயிர் தோழருக்கு பெருமானாரே சொன்னார்கள், ஒருவரை பார்ப்பதற்கு முன்பதாக அவரின் தோழரை பார்த்துக் கொள் என்றார்கள் பெருமானார். அவர் எப்படி? அப்படித்தான் இவர் என்றால், பெருமானாரினுடைய உயிர் தோழராக இருக்கிற அல்லாஹ், அல்லாஹ்வின் உயிர் தோழராக இருக்கிற பெருமானார் எப்படி வேண்டுமானாலும் வையுங்கள், அவர்களுக்கு மத்தியிலே ரகசியமே இருக்கக்கூடாது. அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா ரகசியத்தையும் காட்டி தன்னையும் காட்டுவதற்காக அல்லாஹ் மிஅராஜ் பயணத்தை ஏற்பாடு செய்கிறான். அறிவே சொல்லும் மிஅராஜ் அவசியம். இன்னொரு கோணத்திலே கூட பார்க்கலாம்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதுல் அன்பியா, அன்பியாக்களுக்கே தலைவர். தலைவர் என்றாலே தனித்தன்மை இருக்க வேண்டும், அவர்தான் தலைவர். எல்லாரும் ஒரே மாதிரி இருந்துன்னு சொன்னாக்க எல்லாருமே தலைவர் அல்லவா? தலைவருக்கு என்று தனித்தன்மை இருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு அரசியல் அமைப்பு எல்லாத்திலையும் தலைவருக்கு ஒரு தனித்தன்மை. எல்லா நபிமார்களுமே சொர்க்கம் இருக்கு நரகம் இருக்குன்னு சொன்னார்கள், பார்க்கவில்லை. ஆனால் நபிக்கு ஒரு தனித்தன்மை வேண்டும் அல்லவா? அவர்கள் சய்யித் அல்லவா? இந்த தனித்தன்மையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் சொர்க்க நரகத்தை பார்க்கக்கூடிய ஏற்பாட்டை அல்லாஹ் செய்கிறான். இப்பொழுதும் அறிவு சொல்லும், கண்டிப்பாக பெருமானாருக்கு மேராஜ் தேவை. இன்னொரு கோணத்திலே கூட மேராஜை நாம் ஆய்வு செய்யலாம். பொதுவாகவே திடுக்கங்களை களைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் செய்த ஏற்பாடு திடுக்கங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொல்லுவான், உன்னுடைய குச்சியை போடு, அது பாம்பாக மாறும் என்பார். முதல்ல குச்சியை போட்டோன்னு பாம்பா மாறினோன்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு வகையான கலக்கம். அந்த பாம்பை பார்த்து இவர்கள் போட்ட குச்சி பாம்பாக மாறுகிறது, அதை பார்த்து பயப்படுகிறார்கள். ஃபிரௌனுக்கு முன்னாடி போட்டாக்க அந்த நேரத்தில் பயந்தா ஃபிரௌன் இவர்களை கேவலமாக நினைத்து விடுவான். அதனால முன்னாடி அல்லாஹ் ஒரு ஏற்பாட்டு பய நீக்கத்தை செய்து அதற்கு பிறகு ஃபிரௌன் இடத்திலே அல்லாஹ் அனுப்புகிறான். இதை போன்றுதான் திடீரென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்க நரகத்தை பார்த்தால் பெருமானாரால் தாங்கிக் கொள்ள முடியாது, நரகத்தை பார்த்து பெருமானாரால் தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த பய உணர்வை நீக்க வேண்டும், திடுக்கத்தை போக்க வேண்டும் என்பதற்காக முன்னால் அல்லாஹ் தஆலா அழைத்து சென்று அங்கு நடக்கிற விஷயங்களை எல்லாம் காட்டுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இப்பொழுதும் சொல்லுங்கள், அறிவு சொல்லும், கண்டிப்பாக பெருமானாருக்கு மேராஜ் தேவை. இப்படியும் கூட பார்க்கலாம். பெருமானாருக்கு மேராஜ் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்களேன், யகூதிகள் எல்லாம் சொல்லி விடுவார்கள், நாங்கள் தான் சிறந்தவர்கள். காரணம், எங்களுடைய நபி கலிமுல்லா அல்லாஹ்விடத்தில் பேசியவர்கள், அதனால் நாங்க தான் சிறந்தவங்க என்ற எண்ணம் வந்துவிடக் கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வகையிலும் சளைத்தவர்களாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மேராஜை ஏற்படுத்துகிறான். இது அறிவு சொல்லுகிற காரணங்கள் 6. ஹதீஸிலே முஃபஸ்ஸிரீன்கள் ஒரு காரணத்தை சொல்லுவார்கள், ரகசியமான காரணத்தை சொல்லுவார்கள். மேராஜை எதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தி? ஒரு மனிதனுடைய உச்ச ஸ்டேஜ், ஆக கடைசி அந்தஸ்து என்ன தெரியுமா? ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்கிறான், வாழ்ந்ததற்கு பிறகு, நான் ஆலமுல் அர்வாஹிலிருந்து வருகிறேன், ஆலமுல் அர்வாஹிலே வாழ்ந்தான், தாயின் வயிற்றுக்கு வந்தான், உலகத்திலே வாழுகிறான். அதற்கு பிறகு கபரிலே எத்தனை ஆண்டு வாழ போகிறோம்? யாராவது சொல்ல முடியுமா? எத்தனை கோடி ஆண்டுகள் வாழ போகிறோம்? அதற்கு பிறகு கபருக்கு பிறகு மஹ்ஷர் மைதானம், அதுல எவ்வளவு நாள் நிற்க போகிறோம்? அதற்கு பிறகு மௌகிஃப், சூரியனை முன்னால் நிறுத்தப்பட்டு வேர்வை ஆற்றிலே மூழ்குகிற சூழ்நிலை. இதற்கு பிறகு ஹிசாப், கேள்வி கணக்கு. அதற்கு பிறகு சிராத்துல் முஸ்தகீம் பாலம். இதை தாண்டியதற்கு பிறகு சொர்க்கம். சொர்க்கம் என்றால் சொர்க்கத்தில் அதுனா அந்தஸ்து யாருக்கு? குறைஞ்ச ஸ்டேஜில் உள்ளவங்க யார் சொர்க்கத்தில்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், சொர்க்கத்திலேயே குறைந்த ஸ்டேஜ் உள்ளவர்கள் யார் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் நிறைய அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். அதிலே ஒன்று, அல்லாஹ் சொர்க்கத்திலேயே கம்மியான அந்தஸ்துல உள்ள ஆள் யார்? அல்லாஹ் சொல்லுவான், நான் ஒருவரை அழைப்பேன், அழைத்து நான் கேட்பேன் அந்த மனிதரிடத்திலே, உனக்கு பிடிச்சமான 4 அரசர்களை பற்றி சொல் என்பான் அல்லாஹ். பிடித்தமான 4 அரசர்கள், அவர்களுக்கு எந்த அளவுக்கு நிழல் புலன்கள் இருந்தது, அரசாட்சி இருந்தது, சிம்மாசனம் எப்படி இருந்தது, அவர்களுடைய நாற்காலி எப்படி இருந்தது, உணவு எப்படி இருந்தது என்று அல்லாஹ் கேட்பான். 4 முக்கியமான ஆட்களை சொல்வார்கள். நம்ம இடத்துல 4 பேர்த்த காட்டுங்க நல்ல அரசர்கள் என்று சொன்னால் நம்ம யாரை பிடிப்போம்? இதை போன்று அவர் சொல்லுவார் 4 அரசர்களை. அப்ப அல்லாஹ் கேட்பான், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நீ வாழ ஆசைப்படுகிறாயா என்பான். அல்லாஹ் கண்டிப்பாக உலகத்துலதான் வாழ முடியல, இங்கேயாவது வாழலாமே என்று அந்த மனிதர் சொல்லுவார். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவார், 4 அரசர்கள் அல்ல 10 அரசர்கள் இருந்தால் எவ்வளவு இடம் இருக்குமோ, என்ன வசதிகள் இருக்குமோ, அது முழுக்க உனக்கு நான் தருகிறேன். இவர் யாருக்கு? சொர்க்கத்துல கடைசி அந்தஸ்துல உள்ளவர்களுக்கு. உயர்ந்த அந்தஸ்து என்றால் எப்படி இருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தினுடைய கடைசி அந்தஸ்துல உள்ளவர்களை ஒரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், புகாரியில் இடம்பெற்ற ஹதீஸ். அந்த ஹதீஸுக்கு பேரே முஸல்ஸலாத்துல் லிஹ்க் என்று சொல்லுவார்கள். பெருமானார் சிரித்துக் கொண்டே சொன்ன ஹதீஸ். அதை அறிவிக்கிற ராவிகளும் சிரித்துக் கொண்டே சொல்லுவார்கள். இதுவரை அப்படியே வந்து கொண்டிருக்கிற ஹதீஸ். அது என்ன ஹதீஸ்? சொர்க்கத்தில் கடைசி அந்தஸ்தை பெருமானார் வர்ணிக்கிறார்கள். நரகத்திலே ஒரு மனிதன் இருப்பான், ஒரு முஃமின். அழுது அல்லாஹ்விடத்துல கேட்பான், யா அல்லாஹ், எனக்கு நரகத்திலிருந்து நான் முழுமையாக விடுதலை கேட்கல, அப்படியே கொஞ்சம் மேல ஒரு பாதி அளவுக்கு உயர்த்தி நிப்பாட்டிடுறான் யா அல்லாஹ் என்று கேட்கிற பொழுது, அல்லாஹ் வேற எதையும் நீ கேட்க மாட்டியே, யா அல்லாஹ் எனக்கு வேற எதுக்கு வேணாம், அந்த பாதியில போய் நிறுத்திடு. அல்லாஹ் பாதியிலே நிறுத்துவான். அதற்கு பிறகு கொஞ்ச காலம் அழுவான் அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ் இவ்வளவு தூரம் கொண்டு வந்த நீயே அப்படியே கொஞ்சம் மேல மட்டும் விட்டுரு யா அல்லாஹ், இந்த வேதனை தாங்க முடியவில்லை நாயனே.
மேலே அல்லாஹ் தஆலா வேற எதுவும் கேட்க மாட்டாயே, அல்லாஹ் வேற எதுவும் கேட்க மாட்டேன், நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக எதையும் கேட்க மாட்டேன் அல்லாஹ். அங்க போய் நின்ன உடனே கொஞ்ச நாள் கழிச்சு அல்லாஹ்விடத்துல, அல்லாஹ் அங்க ஒரு மரம் தெரியுது பாரு, நரகத்தினுடைய வேதனையை பார்த்தா எனக்கே ஒரு மாதிரியாக இருக்கிறது. இவன் அனுபவிக்காத மாதிரி பேசுவான், எனக்கே ஒரு மாதிரியாக இருக்கிறது. அதனால அந்த மரத்தினுடைய நிழலிலே நிறுத்தி விடியா அல்ல, அது எனக்கு போதும், வேற எதுவும் கேட்க மாட்டியே, கேட்க மாட்டேன், நிச்சயமாக நிச்சயமாக கேட்க மாட்டேன், சத்தியமா கேட்க மாட்டியே, கேட்க மாட்டேன். மரத்துல கொண்டு போய் எல்லாம் நிறுத்திடுவான், இதுக்கு மேல எதுவும் கேட்க கூடாது. அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் அழுவான், யா அல்லாஹ் என் கண்ணுக்கு முன்னாடி சொர்க்கத்தினுடைய வாசல் தெரிகிறது, யா அல்லாஹ் நான் சொர்க்கத்தை கேட்கல, அந்த வாசல்ல கொண்டு போய் நிறுத்திட, அது எனக்கு போதும், அந்த வாசல் போதும் யா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா வேற எதுவும் கேட்க மாட்டீங்க, கண்டிப்பா கேட்க மாட்டேன் யா அல்லாஹ். அல்லாஹ் வாசல்ல நிறுத்துவான். அதற்கு பிறகு கொஞ்ச நாள் அழுவான், அழுது சொல்லுவான், யா அல்லாஹ் ஒரு தள்ளு தள்ளுனா கதவு திறக்கும், அதோட என்னையும் சேர்த்து தள்ளினா உள்ள போயிருவேன் யா அல்லாஹ். இது உனக்கு பெரிய பாரமான தூரமான காரியம் ஒன்றும் அல்ல, அதனால என்னை உள்ள விட்டு யா அல்லாஹ் என்று சொல்லுவான். அல்லாஹ் தஆலா சிரித்துக் கொண்டே அல்லாஹ் சொல்லுவான், உள்ளே செல், உனக்கு சொர்க்கத்துக்குள்ளேயே போயிட்டே, அதனால பூமி அளவுக்கு எந்த இடம் வேண்டுமோ அந்த இடத்துல இடம் எடுத்துக் கொள் என்பார். இந்த பூமி அளவு 7 கண்டங்கள் சேர்ந்த அளவு. அப்ப சொர்க்கத்தில் அதுனா ஸ்டேஜ் 7 பூமி அளவுக்கு இருக்கும். சொர்க்கத்திலே இவர்கள் வாழ்வார்கள். சொர்க்கத்திலே கடை வீதிகள் உண்டு, ஒவ்வொரு ஜுமாவிலும் கடை வீதி கூடும், எல்லோரும் ஒன்று சேருவார்கள். விதவிதமான பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும், விதவிதமான பொருட்கள். இந்த உலகம் மாதிரி இல்ல, நமக்கு எது பிரியமா இருக்கோ அதான் இன்னொருத்தருக்கு பிரியமா இருக்கும், அப்படி அல்ல. ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு பிரியத்தை கொடுப்பான். எல்லா பொருட்களையும் எடுத்து செல்வார்கள். இறுதியாக இறுதி ஸ்டேஜாக அல்லாஹ் மைதானி மஸ்ஜித் என்ற ஒரு இடத்துல எல்லோரையும் ஒன்று சேர்ப்பான். அந்த நாற்காலிகளை வர்ணிப்பதற்கு வார்த்தைகள் கிடையாது. உட்கார வைக்கிறதுக்காக நாற்காலிகள் போடப்பட்டிருக்குமே, அந்த நாற்காலிகளை வர்ணிப்பதற்கு வார்த்தைகள் கிடையாது. இது மேஜிக் அல்ல, இன்றைக்கு நடப்பதை போன்று உண்மையான நிகழ்வுகள். குருசிகள் போடப்படும், விதவிதமான அமைப்பு, அந்தஸ்திற்கு தகுந்தவாறு போட்டதற்கு பிறகு எல்லோரும் அமர்ந்திருப்பார்கள். கஸ்தூரியையும் குங்குமப்பூவையும் மழையாக அல்லாஹ் தெளிப்பான். குங்குமப்பூ மழை பொழியும், கஸ்தூரியும் சேர்ந்து கலர்ந்து மழையாக பொழியும். எல்லோரும் ஆனந்தத்தில் இருப்பார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹுவின் குரல் மட்டும் வரும், அல்லாஹுவின் குரல் மட்டும் வரும். என்ன வரும்? நான் என்னுடைய நியாமத்துக்கள் எல்லாம் உனக்கு கொடுத்து விட்டேனா என்று அல்லாஹ் கேட்பான். எல்லோரும் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் உன்னுடைய நியாமத்துக்கள் முழுக்க எங்களுக்கு கொடுத்து விட்டாய் யா அல்லாஹ், எல்லா நியாமத்துக்களையும் நாங்கள் அனுபவித்தோம் யா அல்லாஹ் என்கிற பொழுது அல்லாஹ் மீண்டும் கேட்பான், வேறு ஏதாவது நியாமத்து இருக்கிறதா என்று கேட்பான். எல்லோரும் உலமாக்களிடத்தில் ஓடுவார்கள், வேறு ஏதாவது நியாமத்துக்கள் இருக்கிறதா? சொல்லுவார்கள், ஆலிம் பெருமக்கள் சொல்லுவார்கள், ஒரே ஒரு நியாமத்து இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய திருமுகத்தை பார்ப்பது இருக்கிறது, அது ஒன்று மட்டும் தான் பெரிய நியாமத் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் தன்னுடைய திருமுகத்தை காட்டுவான். ஒரு நாள் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஒரு நாள் என்றால் இந்த பூமியினுடைய வருடத்திலே 1000 ஆண்டுகள் அல்லாஹ்வை பார்த்து கொண்டே இருப்பார்கள். கடைசியில் அல்லாஹ் சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்பான். யா அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கம் எல்லாம் வேண்டாம், உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிற யா அல்லாஹ். கடைசியில் அல்லாஹ் இவர்களை எல்லாம் பிடித்து சொர்க்கத்துக்குள்ளே போடுங்கள் என்பான். எல்லாம் சொர்க்கத்துக்குள்ளே போடப்படுவார்கள். கடைசியில மனைவி கணவனை பார்த்து கேட்பார், என்னங்க நேற்று வரைக்கும் அழகு கம்மியா இருந்தீங்க, இன்னைக்கு அதிகமாக அழகாக இருக்கிறீர்களே, பயங்கர அழகை பெற்றிருக்கிறீர்களே, என்ன காரணம்? கணவன் மனைவியை பார்த்து கேட்பான், நேற்று வரை இல்லாத அழகு, இத்தனை அழகு, இவ்வளவு அழகு உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? அப்பொழுதும் சொல்லப்படும், அல்லாஹ்வினுடைய பேரொளியை பார்த்த காரணத்தினால், அல்லாஹ்வின் திருமுகத்தை பார்த்த காரணத்தினால், அந்த பேரொளியால் இவர்களின் அழகெல்லாம் கூடிவிடும். அப்ப அல்லாஹ்வினுடைய இறுதி ஸ்டேஜ், ஒரு மனிதனுடைய இறுதி கட்டம் லிக்கா, அந்த லிக்காவை அல்லாஹ் உலகத்திலேயே பெருமானாருக்கு கொடுப்பதற்காக ஏற்படுத்தியதுதான் மேராஜ். ஒரு மனிதனுடைய இறுதி ஸ்டேஜ், ஆக கடைசி அந்த லிக்காவை பெருமானாருக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலேயே கொடுப்பதற்காக ஏற்படுத்திய இரவுதான் நேற்றைய இரவு. பெருமானாரை பற்றி என்னவென்று சொல்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு இந்த மேராஜினுடைய இரவுல வெறும் இது மட்டும் நடக்கல, தொழுகை மட்டும் வாங்கிட்டு வரல. பெருமானாருக்கு சய்யிதுல் அன்பியா, நபியுல் அன்பியா என்ற பட்டம் கிடைத்த நாளும் இந்த நாள் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எல்லா நபிமார்களை பத்தி அல்லாஹ் பேசும்போது குழந்தை பருவத்தை பத்தி பேசுவான், குழந்தையில இருந்து அவங்கள புகழ்றான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் பேசுகிற பொழுது சொல்லுவான், இது அகதல்லாஹு மீசாக்கன் நபியின் லமா ஆதீதுக்கும் மின் கிதாபி வ ஹிக்மா சும்ம ஜாஅக்கும் ரசூலும் முஸத்திக்குல் லிமா மஅக்கும் லதுமினுன் பிஹி வ தன்சுரன்னஹு. அல்லாஹ் ஆலமுல் அர்வாஹ்ல ரூஹ படைக்கும் போதே சொல்லிட்டான், எல்லா மலக்குகளை ஒன்று சேர்த்து இறுதியிலே ஒரு நபி வருவார், கடைசியிலே ஒரு நபி வருவார், அந்த நபியை கொண்டு எல்லோருமே ஈமான் கொள்ள வேண்டும் என்கிறான் அல்லாஹ். கடைசி நபியை கொண்டு எப்படி ஈமான் கொள்றதே?
முன்னாடி இருந்தாவது பின்னாடி வர்றவங்க எல்லாம் ஈமான் கொள்ளலாம். கடைசி நபியை எல்லோருமே ஈமான் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்ன அல்லாஹ் அக்ரத்தும் அல்லா தாலிக்கும் காலு அக்ரர்னா, நீங்கள் என்னுடைய ஒப்பந்தத்திலே கையெழுத்திடுகிறீர்களா? அல்லாஹ் அழகா கேட்கிறான். எல்லா நபிமார்களும் கையெழுத்திடுகிறோம். அல்லா இஸ்ரி, நாங்க இதுக்கு ரெடி. அல்லாஹ் தஆலா சொல்லுவான், கால நீங்களும் சாட்சியாக இருங்கள், நானும் உங்களிலே ஒரு சாட்சியாளராக நானும் இருக்கிறேன் என்று அல்லாஹ்வே சாட்சி கையெழுத்து போடுகிறான். நபியுல் அன்பியாவாக அன்றைக்கு முடிவு செய்யப்பட்டது, அது இன்றைக்கு தான் நிறைவு செய்யப்படுகிறது. பெருமானார் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு சென்றார்கள், தொலை வைக்கிறார்கள். அதற்கு முன்னால் பாங்கு சொல்லப்படுகிறது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். எல்லா நபிமார்களும் பாங்குக்கு பதில் சொல்றாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். எல்லோரும் பதில் சொல்லுகிறார்கள், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். எல்லோருமே நாங்கள் முஹம்மதை ரசூலாக ஏற்றுக்கொண்டோம். எல்லோருமே நபியின் மீது ஈமான் கொள்ளுகிறார்கள். அன்றைக்கு தான் அல்லாஹ்வினுடைய ஒப்பந்தம் பூர்த்தியாகிறது. நேற்றைய இரவிலே நபியுல் அன்பியா என்ற பட்டம் பூர்த்தியான நாள் தான் இந்த மிஅராஜினுடைய தினம். இப்படியும் கூட பார்க்கலாம், மிஅராஜினுடைய தினம் தான் தீன் காமிலான தினம். பெருமானார் இமாமுல் கிப்லத்தைனாக ஆன தினம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 குழந்தைகள் இருந்தாங்க. ஒன்னு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்னு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பூமியவே 2ஆ பிரிச்சு கொடுத்துட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை வம்ச வழியாக வந்தவர்கள் தான் அரபுகள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வம்ச வழியாக வந்தவர்கள் பனு இஸ்ரவேலர்கள். இவங்க கிப்லாவுல அவங்க வணங்க மாட்டாங்க, அவங்க கிப்லாவுல இவங்க வணங்க மாட்டாங்க. அரபுகளுக்கு என்று காபா இருந்தது ஆலயமாக, பனு இஸ்ரவேலர்களுக்கு என்று பைத்துல் முகத்தஸ் இருந்தது. அதுக்கு முத்தவள்ளி, பைத்துல் முகத்தஸுக்கு முத்தவள்ளி இசாக் அலைஹிஸ்ஸலாத்தின் பரம்பரை, காபாவுக்கு முத்தவள்ளிகள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தின் பரம்பரை. ஆனால் 2லேயுமே தொலை வைக்கக்கூடிய வாய்ப்பை உலகத்தில் எந்த நபியும் பெறவில்லை. 2லேயும் தொலை வைக்கிற வாய்ப்பு பெருமானார் மட்டும்தான். காபாவிலே தொலை வைத்துக் கொண்டிருக்கிற நாயகம் பைத்துல் முகத்தஸுக்கு சென்றார்கள். எல்லா நபிமார்களுக்கும் தொழுகை நடத்தினார்கள். இமாமுல் கிப்லத்தைன், 2 கிப்லாவுக்கும் இமாம் யார்? பெருமானார் தான். இதிலிருந்து அல்லாஹ் என்ன சொல்லுகிறார்? வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், ஆக எல்லா மக்களுக்கும் நீங்கள் வழிகாட்டி என்ற பட்டம் கிடைத்ததும் மிஅராஜினுடைய இரவிலே தான். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை பட்டங்களுக்கு மேலாக சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்தித்து வாங்கி வந்த பட்டம் தான் தொழுகை. அதை எப்படி வாங்கி வந்தார்கள் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் வரும் வாரங்களிலே பார்க்கலாம். வாஹிரு தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.